இருந்துச்சு ஆக்சுவலி படம். நல்லா இருந்துச்சு. உங்கள் ஃபேமிலி ஆக்சுவலி செம்மையாக பண்ணியிருக்காரு. அவருக்கு கேரக்டர் சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். கண்டிப்பாக செட் ஆயிருக்கு. அதாவது ஒரே ஜானரில் போனால் தான் தெரிய ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் ஜானரை யோசிக்கும் போது நல்லா இருக்கும் ஆக்சுவலி படம். அதனால நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது சார். என்ன பிரச்சனை சார். அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு. சின்ன வயசுல எங்கேயும் செம்மையாக இருந்தாங்க, க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க பேருமே பார்த்தா அழகாக இருந்துச்சு. அவங்க காம்போ நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக தான் சார் போகுமே ஸ்டோரி. இது ஃபேமிலி செகண்ட் மேரேஜ் அந்த கேரக்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே இந்த நீங்கள் என்ன கனெக்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போட்டு உடனே பிரிஞ்சு போகிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும் சார். அவங்க ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அம்மா கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி தான் இருக்குங்க. படத்துலேருந்து இந்த போர் அடிக்க அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஒரு நல்லா சூப்பராக வச்சுட்டு இருக்கோம். நல்லா ஒரு ஃபீல் குட் மூவிஸ் எல்லாம் கிடைக்கும். மிக்சடாக தான் சார் போகுது. சம்டைம் சீரிஸ் சம்டைம் மிக்சடு அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. சீரியஸாக போராட்டம்னு கூட டக்குனு ஒரு காமெடி போட்டு கழிச்சு நல்லா இருக்குது. என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி மோட் தான் சார். ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். காஸ்கா எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா சார் கிட்ட வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இயரோடைய செகண்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு. நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஷோவில். ஆகிடும் நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டோரி சொல்லி ஸ்பாய்லர் பண்ண வேணாம் ப்ரோ. அந்த ஒரு ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸை எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ சூப்பராக காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல வேணும். அவர் எப்பவும் போல் நடிப்பு நாயகன். ஸோ தேவன் ஆல்ரெடி எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அமிதாப் பைஜு வந்து சூர்யா சாருக்கு ரொம்ப ஈக்குவலாக அவர் தான் வந்து ஹீரோ. ஸோ அவருக்கு ரொம்ப ஈக்குவலாக ராதிகா மேமும் மமிதா பைஜு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ஈக்குவலாக நடித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் லேக் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. எனக்கு நல்லா எனக்கு ஒரு 5க்கு 5 ஸ்டார் கொடுப்போம். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரானா 5க்கு 5 ஸ்டார் கொடுப்போம். கருப்பு ஒரு மாஸ்னா இது ஒரு கிளாஸ், அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குது. ஜிவி மியூசிக் நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் ஆப்டாக போட்டிருக்காரு. எல்லாம் திட்டினாங்க பெரிய மியூசிக் ஹிட் ஆகலன்ட்டு. பட் இந்த படத்துக்கு இவ்வளோ தான் இருக்கணும். கரெக்டாக இருக்குது. தேட்டராக தெரில எனக்கு. சவுண்ட் மட்டும் மியூசிக் ஓவர் ஆகாமல் கொஞ்சம் ஜாரிங்காக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி எதுவும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப டீசெண்டான படம். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. சூர்யோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது. மமிதா பைஜு ஃபுல் காமெடி. ராதிகா எப்பவுமே எமோஷனல் கலக்கிட்டாங்க. அப்புறம் நாசர் ஒரு சீனில் வராரு. ஒரு காலம் தான் வருவார். ஆனால் அந்த காலவரும் வந்து ஃபுல் வைவாக பண்ணிட்டு போயிடாரு. அவருக்கு செம்ம காமெடியாக இருந்து வர சீன் எல்லாமே. லவ் தான் ப்ரோ. லவ் மீன்ஸ் அன்பு, காதல் கிடையாது. ஒரு அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அதுதான் படத்தில் கதை. அந்த அன்பு வந்து ஒருத்தருக்கு வந்து தேவைப்படுது. ஆனால் அவர் வெளிக்காட்ட மாட்டேன்றாரு. ஏன்னா அவர் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதனால் அவரை ஏற்றுக்க முடியல. அதனால் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கா சொன்னால் சஸ்பென்ஸ் பண்ணிடும். அந்த ஃப்ளாஷ்பேக்னால அவரால் ஏற்றுக்க முடியல அந்த லவ்வை. பட் ஆனால் லாஸ்ட்டில் வந்து அந்த லவ் ஏற்றுக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வெட்டிங் டான்ஸ் செம்மையாக இருந்தது படம். கரெக்டாக செட் ஆயிடுச்சு ப்ரோ. பழைய படத்தில் கஜினி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வருவார்ல ஆக்டரு, அதே மாதிரி அந்த லுக்கில் எடுத்து வந்துருக்காங்க இவங்க. செம்மையாக இருந்தது. ஃபேமிலி படம் தான் ப்ரோ. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்க்கணும். எமோஷனல் ப்ரோ. அவங்க எமோஷனல் பண்ணிட்டாங்க, காமெடியும் பண்ணிட்டாங்க. டேரக்டர் சூப்பராக இருந்தது. அவங்க வர சீன்லாம். ஆனால் மமிதா தான் பெஸ்ட்டு. மமிதா தான் சூப்பராக இருந்தது. இல்லை டிஃப்ரெண்ட் ப்ரோ. இது டிஃப்ரெண்டான ஜானரு. எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். அப்புறம் சிங்கிள்ஸ் மேன் பார்க்க வேண்டிய படம். சிங்கிள் பேரண்ட் லாகே இல்லை ப்ரோ. படம் 2 hours 40 minutes ரன் டைமு. பட் ஆனால் ஒரு செகண்ட் கூட லாக் ஆகலை. கன்சியூமராக பார்க்கலாம் படம். ஃபேமிலியாக வந்து பாருங்க, அதை பெஸ்ட்டு. விஸ்வநாதன் சன்ஸு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. நல்லா இருக்குது ப்ரோ. படம் வந்து ஃபேமிலி ட்ராமா மூவி இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் வந்து கருப்பு மைண்ட் செட்டில் நாங்கள் வந்து போன வாட்டி சூர்யா பயங்கரமாக பண்ணாருன்னு சொன்னால், இந்த வாட்டி நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ் அந்த மைண்ட் செட்டில் வராதிங்க. அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது வேறு நடிச்சிருக்காரு, அதில் அந்த படத்தில் வேறு நடிச்சிருக்காரு அவர் வந்து. ஸோ இப்போ என்னன்னா என் தெரிஞ்சு சூர்யா அப்புறம் வந்து நல்லா படம் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. பேக் டு பேக் நல்லா படம் இருக்குது. உட்காந்து நீங்கள் எதுவுமே பெருசாக லேக்லாம் தோணல ப்ரோ. அவனுக்கு நல்லா இருக்குது ப்ரோ படம் வந்து. சூர்யா சாருக்கு நல்லாவே செட் இருக்குது ப்ரோ. ரொம்ப நல்லாவே செட் இருக்குது. மமிதா பைஜு ஃபன் கேரக்டர் ப்ரோ. அவர் ஃபன் கேரக்டர். டான்ஸ் நல்லா ஆடுவார். நல்லா காமெடி. ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு எதுவுமே பெருசாக லேக் தோணல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு 2 ட்விஸ்ட் இருக்குது. ஓகே
அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக போச்சு ப்ரோ. எதுவுமே பெருசாக லேகெல்லாம் அடிக்கல ப்ரோ. அமிதாப் பைஜு 20 வயசு பொண்ணு அது. அங்கே இப்போ யங் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறாங்க, ஷாக் ஆகிட்டாங்க அவங்க, என்ன இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவள் இந்தியாலாம் கொண்டு வராங்க, எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ, கதை அப்படி தான் போகுது. மற்ற ஸ்டோரி நீங்கன்னா வந்துட்டு பார்க்கணும், நான் எல்லாம் ஸ்பாய்லர்லாம் கொடுக்கல நான். என்ன ப்ரோ, எனக்கு எதுவும் பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை ப்ரோ. எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. மியூசிக் எனக்கு எதுவும் பிடிக்கல ப்ரோ, எதுவும் நல்லா இல்லை. கதை தான் ப்ரோ நல்லா இருக்கு. சூர்யா ப்ரோ ஆக்டிங் நல்லா இருக்கு, அவ்வளோதான் ப்ரோ. ரொம்ப அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவர் எல்லா படத்துலையும் நல்லா ப்ரோ பண்ணுறாரு. லவ் டுடேல கூட பிரதீப் ரங்கநாதன் அம்மா கேரக்டர் நல்லா பண்ணார் அவர். ஃபேமிலியோட இல்லை ப்ரோ, ஜென்சிஸ் கூட வந்து பார்க்கணும் இந்த படம் வந்து. செம்ம க்யூட்டாக நடிச்சிருந்தாங்க. 2 பேரோட ஆன் ஸ்க்ரீன் பேரும் நல்லா இருந்தது. என்ன மாதிரியான உங்களுக்கு ரியாக்ஷன் எந்த மாதிரி கொடுத்துச்சு? என்ன நிறைய மெசேஜ்லாம் வந்து நம்மளை டச் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி. அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. பட் இந்த ப்ராக்டிக்கலாக இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த கதையிலையும் செட் ஆகாது தான் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அது செட் ஆகும்னு தோணல. ஏன்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் ஆனோடனே எல்லா யங்கர்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி நடக்கணும் சீக்கிரம். அது மாதிரி நடந்தால் சீக்கிரமாக பிரிஞ்சுட்டு தான் போவாங்க, சேர மாட்டீங்க. ஓகே, ஜிவியோட மியூசிக் நல்லா இருந்தது. பட்டாம்பூச்சி சாங் சூப்பராக இருந்தது. அது உங்களுக்கு ரொம்ப ஆமாம், அது ஒன்று தான். இன்னொரு வெட்டிங் சாங் இருந்தது, அது அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, ராதிகா மேம் அவங்க சூப்பராக, நம்மலாம் அவங்க ஆக்டிங் பற்றி பேசுகிற அளவுக்கு இல்லை, அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. 3 பேரோட காம்போ எப்படி இருந்துச்சு? ராதிகா மேம், சூர்யா. க்யூட்டாக இருந்தது, எங்கேஜிங்காக இருந்தது. எல்லா சீன்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது. மமிதா வந்ததுக்கு அப்புறம் தான் காமெடி சீக்வன்ஸ். ஆமாம், அவங்க காமெடி சீன்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது.